அவனும் வந்து சங்கீதா அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், சங்கீதா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டும், நடக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல சங்கீதா அவர்கள் மேல இருக்கிற அக்கறையில ஒரு நாயும் பேசல. அது நமக்கு தெரியும். வன்மத்தை கொட்டுறதுக்கு விஜய கார்னர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை எப்படியாச்சும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல பண்ணிட்டு இருக்கிறேன். முகரக்கட்டை பார்த்தாலே தெரியுது. அப்புறம் என்ன பெரிய வெங்காயம் மாதிரி வீடியோல உட்காந்துக்கிட்டு அது ஒருத்தருடைய தனிப்பட்ட விஷயத்தை பத்தி நான் பேசுவதில்லை, பேசுவது அநாகரிகமாகும், அது ஒருத்தருடைய பிரைவசிக்கு நம்ம போக கூடாது, இருந்தாலும் அப்படின்னு சொல்லி 20 நிமிஷத்துக்கு பேசிட்டு மானம் கட்டுதுங்க. புரியுது இல்லையா? இந்த ஒரு பேட்டர்ன் அப்படியே போயிட்டு இருக்குதா? அடுத்து இன்னொரு குரூப் ஒன்று இறங்கு பாருங்க. நல்லா பெரிய சைஸ் கருவாடு கிடைச்ச பெருச்சாலி மாதிரி ஆக்டிவேட் ஆயிருப்பானுங்க இந்நேரம். என்னன்னா எனக்கு தெரியும் ஒரு மொட்டை மாடியில ஒரு பெரிய ஒரு சொகுசு அறை இருக்கும், அந்த அறைக்குள்ளே விஜய் என்ன பண்ணுவார் தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் தூக்கிட்டு வருவான். இன்னொருத்தன் வந்து ஒரு பண்ணை வீடு இருக்கும், அந்த பண்ணை வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் தெரியுமா மர்மங்கள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் தூக்கிட்டு வருவான். இதை டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய குழுவே இங்க வாழ்ந்துட்டு இருக்குது இல்ல, அந்த குழுவெல்லாம் இப்ப ஆக்டிவேட் ஆயிடும். இதை பத்தியே திருப்பி 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 விவாதிச்சுட்டே இருப்பானுங்க. இது மூலமா என்னன்னா விஜய் அவர்களுக்கு பெண்கள் மத்தியில ஆதரவு அதிகமா இருக்குது, விஜய்க்கு தாய்மார்கள் மத்தியில ஆதரவு அதிகமா இருக்குது. அவர் மகனாக, அண்ணனாக, தம்பியாக எல்லாரும் பாக்குறாங்க, குறிப்பா பெண்கள் பாக்குறாங்க. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்வளவு மோசமான ஆளா இருக்கான், மனைவிக்கு துரோகம் பண்ணிருக்கான், இவன் ஒழுக்கமற்றவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு வருஷம் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நிறுவி முடிச்சிடலாம். கோர்ட் அடுத்த வருஷம் சொல்லிட்டு போகுது, 2 வருஷம் கழிச்சு கூட கோர்ட் சொல்லிட்டு போகுது. ஆனா 2 வருஷம் கழிச்சு அவங்க சேர்ந்து கூட திருப்பி வாழ்ந்துட்டு போறாங்க. ஹூ கேர்ஸ்? இப்ப அவங்க 2 பேரும் பேசி சமரசமாகி இதை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, அல்லது அவங்களுடைய வாழ்க்கைக்கு 3ஆம் நபர் ஒருத்தர் தடையாக இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமே கூட புரிந்துணர்வு அடிப்படையில் அவங்க சரி பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படியே இல்லாத பட்சத்தில் இறுதியாக அவங்க மியூச்சுவலா பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிறது ஒரு வெர்ஷன். விஜயோட வெர்ஷன் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. இந்த சூழல்ல கோர்ட்டே ஒரு வருஷம் டைம் கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துல ஒரு வருஷனை மட்டும் கேட்டுட்டு இங்க பெரும்பாலானவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரே நாள்ல தீர்ப்பு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஒரு சைக்கோ நாங்க சொல்ல, விஜய் ஒரு சைக்கோ நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு மிக கடுமையாக எழுதுவதாகட்டும். என்ன தேவை அதை நம்ம பண்ணுவோம். ஏன் இந்த மாதிரி 27 வருஷம் ஒன்னா வாழ்ந்தவங்களுக்குள்ள ஒரு கசப்பு ஒரு ஏற்பட்டிருக்குது, ஒரு 4-5 வருஷம் ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்குது, நான் சொல்ல முடியாதுங்க. அதை அவங்களால சரி பண்ணிக்க முடியற சூழ்நிலை கூட வரலாம். ஆனா அவங்க அதை பேசி சரி பண்ணி அது வந்து அதுக்குரிய முடிவுகள் நடவடிக்கைகளை எடுத்து அவங்க மறுபடியும் ஒன்னா கூட இணைஞ்சு நல்லா கூட இருக்கலாம். ஆனா இவனும் கூட மாட்டானுங்க. தெளிவா இதை வச்சு அரசியல் பண்ணணும்ன்ற ஒற்றை காரணத்துக்காக நிரந்தரமா காலத்துக்கும் சேர முடியாத வேலை இவங்களே பார்த்து விட்டுருவாங்க. இப்படி ஒரு வேலை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. விசில் போடு நம்பி நண்பா, விசில் போடு.